நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுன்னும் போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஜீவா ப்ரோ போருன்னு நினைக்கிறேன். come on let's do it and I think ஜனகன மனகதை பாடி மச்சி open the bottle அப்படின்னு போயிடலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. தம்பி தயாரிப்பாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா கண்ணன் அவர்கள் அழைச்சி பாருங்கன்னாங்க, நேரம் இல்லை. அதனால் எல்லோரும் அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ பாடல்கள் வெளியீட்டு விழா வந்து எல்லா படத்துக்கும் நடக்குது. வெற்றிக்கு ஒரு விழாங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அப்படி ஒரு படத்துக்கு நடக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. குறிப்பாக என் தம்பி ஜீவாவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு களத்தில் சந்திப்போம் படமே ரொம்ப நல்லா இருந்தது, அந்த படமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த படம் அவருக்கு ஆண்டு தொடக்கத்தில் பெரிய வெற்றியை பெற்று தந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா முழுமையான ஒரு நடிகர். அவருக்கு நடனம், சண்டை காட்சி, நடிப்பு, உரையாடல், உச்சரிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு தனித்திறமை கொண்ட ஒரு கலைஞன் அவர். அதோட இயக்குனர் நிதிஷ் அவர் 2வது படங்கிறாங்க. ரொம்ப எங்கள் குரு சொன்ன மாதிரி பொருள் செலவு இல்லாமல் அதை எளிமையாக எடுத்து ஒரு வெற்றியை தொடுவது என்பது ரொம்ப அரிது. இப்போ அன்னைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த குருவோட நிகழ்வில். இப்போ நல்ல கதை இருந்தால் யார் நடித்தாலும் படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி படங்கள் பெரிய சான்று. தம்பி விக்ரம் பரவன் நடித்து இப்போ வந்து ஓடிட்டுருக்க சிறையெல்லாம் பார்த்தா இப்படி ஒரு படம் தமிழ் திரையுலகில் இப்படிலாம் படங்கள் வருதுன்னும் போது திரையுலகிற்கான ஒரு மறுமலர்ச்சி காலமாக இருக்குது. புதிதாக வந்து நல்ல படங்கள் வருது, அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா எங்கள் அப்பா ஆர்பி சௌத்ரி மாதிரி தயாரிப்பாளர்லாம் படம் எடுக்காமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது. அதை ஈடுகட்டுறதுக்கு எங்கள் ஐயா கண்ணன் ரவி அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்வமணி சொன்ன மாதிரி இப்போ 20 படம் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தயாரிப்பில். அப்போ 20 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு. இப்போ அது ரொம்ப அரிது. நல்ல கலைஞர்கள் நல்ல கதையோடு அலைகிறாங்க. அது என்ன சொல்கிறது, அந்த ஐயா சொல்லுவார்னு சொல்லுவாங்க, நல்ல கதை இருக்கும், அவருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டார். நல்ல தயாரிப்பாளர் இருப்பாங்க, அவருக்கு நல்ல கதை கிடைக்காது. இப்போ இந்த முரண் தான் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போது இது ரெண்டும் முரண்பட்டு போகலை. அதில் இந்த படத்தின் வெற்றிக்கு உழைத்த ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளரை ரொம்ப நல்லா சொன்னாங்க. அப்பா சௌத்ரியே சொல்லிட்டார், பின்னணி இசை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதை ரீரிகார்டிங், பின்னணி இசை ரீரிகார்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாங்க. நல்ல தலைப்பு வச்சுருக்காரு, தலைவர் தம்பி தலைமையில்னு. அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாரும் எங்கள் தலைவரோட தம்பின்னு. ஆனால் எல்லோரும் நீங்கள் டீனே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே எங்கள் டிடி வேற வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவர் தம்பி தலைமையிலே சொல்லலாம். அதை என்ன குரு, ரொம்ப நல்ல தலைப்பு. ஆனால் அது தமிழில் எழுதலை, அது எனக்கு ரொம்ப வருத்தம். இந்த பட வெற்றியில் ஐயா கண்ணன் ரவி எவ்வளோ மகிழ்வாங்களோ அதை விட நான் பெரிதும் மகிழ்கிறேன். நான் வெற்றிங்கிறது 3 எழுத்து வார்த்தை இல்லை, அது பல பேருடைய வாழ்க்கை. அது ரொம்ப பெருசு. அதை இந்த படம் தொற்றுப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் நின்று பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால இல்லை கூச்சமாக இருக்கும். நீங்கள் உட்காருங்க. எனக்கு இங்கே ஒரு லேடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு போடியும் இருந்தால் கொஞ்சம் பேசுறதுக்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அதுக்காக தான் இங்கே கூடியுள்ள தமிழ் திரையுலகத்திற்கு, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முதல்ல நேற்று அறிவிப்பு வந்த தமிழக அரசோட விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நான் உட்பட எனக்கே ஒரு 10 விருது கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தோடு தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும்
இங்கேருந்து நான் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பொதுவாகவே பொங்கல் ரிலீஸில் பல படங்கள் வந்து போகி ஆகிடும், சில படங்கள் வந்து வெறும் வெண்பொங்கல் ஆகிடும். அந்த வரிசையில் சக்கரை பொங்கலுங்கிறது இந்த டிடிடி மட்டும்தான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து திரு கண்ணன் ரவி அவர்கள். இவரை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்லாம் பேசலாம். இவரை பற்றி பேசுகிறதே ஒரு தனி கதை. துபாயோட அதிபரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் ஆக்சுவலாக பேருக்கு தான் ஒரு அதிபரை தவிர துபாயோட ஒரிஜினல் அதிபர் வந்து கண்ணன் ரவி தான். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு அவர் அழைப்பின் பேரில் நான் போனால், வழக்கமாக முங்குடியவர்களாக இருந்தால் கூட ஃப்ளைட்லேருந்து இறங்கி தானே போவாங்க அந்த படிக்கட்டில். இவர் படிக்கட்டில் சைடில் ஒரு நூல் போட்டு அங்கேருந்து என்னை இறக்குறாரு. இறக்குனா கீழே ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஷேக்கெல்லாம் வந்து நின்று என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இமிக்ரேஷனுக்கு கவுண்டருக்கு நான் போக வேண்டியதில்லை, இமிக்ரேஷன் கவுண்டர் இவர் கொண்டு வந்துடுறாரு எனக்கு எதிர்க்க. அங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சு தான் உள்ளே கூப்பிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர, அப்புறம் அந்த ஊரில் பெரிய கை இவர், வழக்கமாக சொல்லுவாங்கல்ல பெரிய கை இதுன்னு, அந்த மாதிரி ஒரு பெரிய கைனா கையில் இருக்கிறது பூரா எல்லாம் தனரேகை தான். அதில் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுங்கிறது அவருடைய ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு. அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு எனக்கு பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஃப்யூம் கடைக்காரர் வர சொன்னார். அவன் பை நிறைய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்தாப்புல. இவர் என்ன பண்ணாரு, அதில் ஒரு 5 பாட்டில் எடுத்தார். ஏன்னா நமக்கு 5 பாட்டிலான்னு பார்த்தா அந்த 5 பாட்டில் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு அந்த பை நிறைய இருக்க பர்ஃப்யூமை என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடையில் ஏதாவது ஒரு 5 பாட்டில் அது இருக்கட்டுமே. 5 வருஷமாச்சு இன்னும் அந்த பர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். என் பக்கத்தில் இப்போ கூட வாசனை வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி துபாய்க்கு வந்து அநேகமாக நயகராவை சீக்கிரமாக அவரே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் நயன்தாராவை கூப்பிட்டு போனார். அதனால் அடுத்து நயகராவையும் கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அவர். அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவருடைய இந்த சிரிப்புக்கு காரணமான ஒரு மனுஷன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து சிரிக்கிறான்னா அதுக்கு நிச்சயமான காரணம் அவருடைய மனைவியாக தான் இருக்க முடியும். அதனால் அவருடைய மனைவிக்கு இந்த நேரத்தில் நம்ம பாராட்டுகள். அதே மாதிரி தீபக் வந்து இவர் 16 அடி, நாங்கள் 32 அடி கூட பாயக்கூடிய ஒரு ரசனை மிக்க ஒரு நண்பராக இருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டிடிடி வெற்றி பெற காரணமாக இருந்த இயக்குனர் நித்தீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான, ஏன்னா இங்கே எல்லாரும் சொல்லும்போது அந்த ஒரு சின்ன கதையை எடுத்துக்கிட்டு அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருந்தாருங்கிறது தான். ஜீவா வந்து அவருடைய வெற்றிக்காக பல நேரத்தில் நமக்கு தோணும் நிறைய திறமை இருக்குது, ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் உட்பட வருத்தப்படுற ஒரு நடிகர்கள் வரிசையில் ஜீவாவும் இன்னைக்கு இந்த வெற்றியை வந்து என்னுடைய வெற்றி மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. கதாநாயகி அழகாக இருக்கிறதாக எல்லாருமே சொன்னதுனால அதை நான் பின்பற்ற விரும்பலை. அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த 26 வந்து நியூ இயர் வந்து நான் கண்ணன் ரவி சார் அவங்க கூட தான் இருந்தேன், அவங்க ஃபேமிலியோடு தான் இருந்தோம். ஸோ கண்ணன் ரவி சார், இந்த 26 உங்களோட தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 26 உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் தீபக் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும், உங்கள் சிஸ்டருக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அவரை பற்றி கண்ணன் ரவி சார் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கும் இப்போ தான் ஒரு ஃபியூ இயர்ஸாக அவர் பழக்கம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ். எனக்கு தெரிஞ்சு கண்ணன் ரவி சார் வந்து திட்டுற ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஐ மீன் அந்த இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சண்டை போட்டு திட்டி அவ்வளோ இஸ் லைக் ஏன்னோ ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணன், ஒரு ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒருத்தர். அப்படி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய உரிமையோடு நிறைய திட்டுகள் வாங்கி அவரே சொல்லுவார். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி டு அஸ். அண்ட் உண்மையை சொல்லணும்னா யூஏஇயோட கோட் அவர் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது உங்களுக்கு பேங்க் வேறு வருது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் தட் டீம் as well all the very best. அண்ட் ஜீவா ப்ரோ போகிறோன்னு நினைக்கிறேன். come on, let's do it. and I think ஜனகன மனகதி பாடி மச்சி ஓப்பன் த பாட்டில் அப்படின்னு போயிடலாம். சௌத்ரி சார் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ரொம்ப நேரம் வைபவ் பேச வேணாம்ல, போகிறோம்ல வைபவ் எல்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரொம்ப நேரமாக பாவம் ஜீவா ப்ரோ வந்து ரொம்ப நேரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, தெரியுது எனக்கு. லைட் அப்போ வேறு இருக்காரு, என்னால் ஃபுல்லாகவும் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் அவருக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் நன்றிகள். நன்றி சார். 10:30 மணி ஆச்சு. ஆமாம் சார், நானும் அதான் சொல்கிறேன். அதான் அங்கே 10 மணிக்கே பிரேம்சிலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அந்த ஃபீலிங் புரியுதுல்ல உங்களுக்கு?
அதுதான். ஸோ அதனால வந்து ஜனகன மனகதி பாடி சார் ஜீவா சார் இப்பதான் சார் ஏற ஜீவா போறாரு. பேசணுமா? ஓகே, இன்னும் என்ன ஐயோ. ஸோ அடுத்ததாக திருவாளர் ஜீவா அவர்கள் ஜீவா சாருக்காக ஒரு மேடையை பெரிய வந்து அழகா- ஆமா சார் கலக்குவார்.